ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் எழுந்து வந்து காஃபி வச்சு குடிச்சிட்டு டேரெக்டாக சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் விருந்தே வந்து ரெடி பண்ண போகிறேன். ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட் அப்படின்னா எங்கேயாவது அவுட்டிங் வந்து வெளியே போயிட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். சமைக்கிற வேலை வந்து இருக்காது. லேகனுக்கு மாதம் முழுக்க அப்படி கொடுக்குற பழக்கம் கிடையாது. மாதத்தில் ஒரு வாட்டி கொடுப்போம். மற்ற நாள்லாம் அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக ஏதாவது வந்து நான் சமைச்சு கொடுத்துருவேன். ஏன்னா குழந்தைக்கு வாரம் வாரம் கொடுக்குறது அந்தளவுக்கு ஹெல்தி இல்லை, டைஜஸ்ட்டும் அவங்களுக்கு ஆகாது. அவனுக்கு மட்டும் கொஞ்சம் சமைப்பேன். சாட்டர்டே மதியம் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சமைக்கிற வரைக்குமே கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். வந்தது சமையல் வேலையை வந்து கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி, சில்லி சிக்கன், மட்டன் கிரேவி இதெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் செய்ய போகிறேன். ஸோ 2 டம்ளர் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்து இந்த மாதிரி நல்லா கழிஞ்சு தண்ணி இல்லாமல் வச்சுருங்க. ஊற வைக்க வந்து தேவையில்லை. இப்போது தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்காதே இந்த பேஸ்ட்டு தான். ஒரு 25 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நான்வெஜ்ஜில் வந்து பிரியாணி செய்கிறீங்கன்னா சிக்கனோ மட்டனோ கொஞ்சம் கொழுப்பு வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி பண்ணும்போது பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நம்மளுக்கு அதிகமாக வந்து செலவாகாது. இன்றைக்கி நான் கொஞ்சம் கொழுப்போடு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டு அதில் பிரியாணி ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா நிறம் மாற அளவுக்கு வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் வந்து சிக்கன் விட்டுருந்தேன். நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் நல்லா நிறம் மாறினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் வந்து எண்ணெயிலேயே சேர்த்துக்கிட்டேன். இதுதான் நம்ம காரத்துக்காக வந்து போடுறது. நல்லா கலரும் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. அதிகமாக போட வேணாம், புளிக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுடலாம். அடுத்து சில்லி சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு சிக்கன் மேரினேட் பண்ணி ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட போகிறேன். இதுக்கு 1 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உங்கள் காரத்துக்கு தேவையான வரமிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா கடையில் கிடைக்கிறது நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே இருக்க ஒரு சில்லி சிக்கன் ஷாப்பில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க, அது வந்து நான் போட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நல்லா தண்ணி விடாமல் அந்த முட்டையோட இதிலே கலந்துட்டு சிக்கன் போட்டு நீங்கள் பெரட்டும் போது சிக்கனில் இருக்க தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அந்த பதம் வந்து சரியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து ஒரு 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு நம்ம தாளிச்சு விட்டது எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு. இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பிடிக்காத தயிர், சக்தியோட பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை கலந்து விட்டுட்டு வேக வச்சுருக்க நாட்டுக்கோழியை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம தனியாக விசில் விட்டு எடுத்தனால பிரியாணியோட ஸ்பைசஸ்லாம் அதுக்குள்ளே இறங்கி இருக்காது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர்லேயே அளந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசியும் தண்ணியும் கொதித்து சம அளவில் வரணும். அதுக்கப்புறம் வந்து தம் போட்டு வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சம அளவில் வந்துருச்சு. நல்லா பரப்பி விட்டுட்டு மேலே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லிலாம் போட்டு தம் போட்டுடலாம். நான் வீட்டில் எப்படி தம் போடுவேன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாத தோசைக்கல், அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம், அதுக்கு மேலே வெயிட்டு நல்லா அந்த ஆவி வெளியே போகக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வெயிட் வச்சு அடுப்பை சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். மட்டன் கிரேவி ரெசிபி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் டைம் கிடைக்கல. வீடியோ இருக்குது, நெக்ஸ்ட் வீக்கில் எடிட் பண்ணி போடுறேன். சில்லி சிக்கனும் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் சூப்பரான சில்லி சிக்கனும் ரெடி. பிரியாணியும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக வந்தது. இதே தண்ணி அளவு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் விட்டு கலந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும்.
சண்டே காலையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நான்வெஜ் விருந்தே ரெடி. பிரியாணி, சில்லி சிக்கன், தொட்டுக்கா ஆனியன், லெமன், மட்டன் கிரேவி, ஆனியன் ரைத்தான்னு எல்லாமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் மேட்டூர் பார்க் வந்து போயிருந்தோம். அதுக்கு வந்து ரெடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1-1:30 இருக்கும். எல்லோரும் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணோம். என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சும்மா சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு டீட்டெயில்டாக வீடியோவில் காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா தான் வீட்டில் 3 கண்ணாடி இருந்தாலே எல்லோரும் ஒரே கண்ணாடியிலே வந்து குமியுவாங்க. லேகனில் ஸ்டார்ட் பண்ணி கடைசி எங்கள் அம்மா வரைக்கும் எல்லோரும் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் என்னை ரெடியாகவே விட்டாங்க. நான் எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இப்போ என்ன பண்ணிட்டு போகிறனோ அதுதான் வந்து பண்ணிட்டு கிளம்புவேன். ஒரு குயிக்கான கெட் ரெடி வித் மீ வந்து பார்க்கலாம். நீங்கள் ஸ்கின் கேர் மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு மேக்கப் அதிகமாக தேவையே படாது. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஃபில் பண்ணுவேன். அதுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ ஜெல் லைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஜெல் ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடில் ஐப்ரோ ஃபில் பண்ணுறது, இன்னொரு சைடில் வந்து ஜெல் வந்து போடுறது. இதில் வந்து ஃபில் பண்ணும்போது நமக்கு ஐப்ரோஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மஸ்காரா வந்து போடுவேன். இதுவுமே வந்து ரேர் தான், அன்றைக்கி போடணும்னு தோணுனால வந்து போட்டேன். இல்லைன்னா டேரெக்டாக வந்து கொஞ்சம் பவுடர் வந்து ஸ்பாஞ்சில் கொட்டி தேய்ச்சிட்டு அப்புறம் தட்டி விட்டுட்டு லைட்டாக மட்டும் அங்கங்கே வந்து போடுவேன். என்னோடது காம்பினேஷன் ஸ்கின், கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் வலியை வந்து ஸ்டார்ட் ஆகும், அதனால் லைட்டாக பவுடர் போடுவேன். இப்போது கொஞ்ச நாளாக நான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய பர்சனல் ஃபேவரட் இந்த ப்ராடக்ட் PH லிப் ஸ்டெய்னர்னு. நம்ம லிப்ஸ்டிக்கே போட தேவையில்லை, டேரெக்டாக இதை எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நேச்சுரலான ஒரு பிங்க் லிப்ஸ் பார்த்திங்கன்னா 8 to 9 hours வரைக்கும் நல்லா வந்து ஸ்டெயின் இருக்கும். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு லிப்ஸ்டிக் போட்ட ஃபீலே நம்ம ஃபேஸ்க்கு வந்து கொடுக்காது, ஆனால் நேச்சுரலாக பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக பொட்டு சந்தனமும் வச்சு கிளம்பிட்டா நாங்கள் ரெடி. எங்கள் 2 பேரோட ட்ரெஸ் அப்புறம் ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். வீட்டிலேருந்து 1 மணிக்கு ரெடியாக ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 மணிக்கு வந்து கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து மேட்டூர் டேம் ஜஸ்ட் ஒரு 10 to 11 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான், ரொம்ப பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். அன்றைக்கி வந்து அம்மா ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதனால் மேட்டூர் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போயிட்டு ஈரோட்டுக்கு அம்மாவை வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் மறுபடியும் மேட்டூர் பார்க் வந்து போயிருந்தோம். பார்க்கும் டேமும் பார்த்திங்கன்னா ஒன்றாவே தான் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு டைம் அம்மா வீட்டுக்கு ஈரோடு போகும்போது மேட்டூர் வழியாக தான் போவோம். எப்போ பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்கும். அப்போல்லாம் யோசிப்போம், அப்படி இங்கே என்ன தான் இருக்குது, எதுக்கு இத்தனை பேர் வராங்க அப்படின்னு. பக்கத்துலேருந்து பார்க்குற நம்மளுக்கு அது ஒரு சாதாரண விஷயமா இருக்குது. ஆனால் தூரத்துலேருந்து வரவங்களுக்கு ஒரு நாள் வந்து ஃபேமிலியோடு நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னு வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா கல்யாணம் ஆகி இதோட வந்து 5 வருஷம் வந்து முடிஞ்சுது. ஒரு நாள் கூட நாங்கள் இங்கே வந்ததே கிடையாது. அன்றைக்கி நாங்கள் போனதுக்கு காரணமும் பார்த்திங்கன்னா லேகன் தான். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அவங்க ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. எப்போ இங்கே வந்துட்டு போனானோ அதுலேருந்து என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். அவனுக்காக தான் அன்றைக்கி வந்திருந்தோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த அணை கட்டியிருக்கிறத பார்த்து கொஞ்ச நேரம் நான் வியந்துட்டேன். அப்படியே வியப்பாக வந்து பார்த்தேன், எப்படா அப்பயே வந்து இந்த அளவுக்கு யோசனை பண்ணி இப்படியெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு. இப்போ அந்த மேட்டூர் அணைன்னு காமிச்சேன் பாருங்கள், அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக 120 அடி அதோட கெப்பாசிட்டி. இப்போ 115 அடி தண்ணி வந்து அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு பார்க் செட்டப்பு, ஜூ மாதிரி கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. வெளியில் மீன் கடையெல்லாம் இருக்கும். நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு, வறுவல், மீன் குழம்புன்னு எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பார்க்குக்குள்ளே கொண்டு வந்து வச்சு கூட ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு போகலாம். அவ்வளோ பேர் இருந்தாங்க. கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து தொட்டில் கட்டி போட்டு நல்லா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.
வந்தாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா லேகனை கொஞ்சம் நேரம் பார்க்கில் வந்து விளையாட விட்டுட்டு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஒரு 1 ஹவர்லேயே வந்து கிளம்பிட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அன்றைக்கி வந்து மீட் பண்ணியிருந்தேன். அவ்வளோ ஸ்வீட்டான கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஒவ்வொருத்தட்டையும் பேசும்போது. இதுலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு பாலத்து மேலே நடந்து போய் அந்த தண்ணி போகிற இடம்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் லேகன் வந்து வெயில் அடிக்குது, ஐஸ்கிரீம் வேணும்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். சமாதானம் பண்ணி பார்த்தோம், சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. அதனால் கிளம்பிட்டோம். இன்னொரு நாள் போயிட்டு இன்னும் நல்லா வந்து அதெல்லாம் சுற்றி பார்க்கணும். இப்போ 115 அடி தண்ணி இருக்குது. போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு விசிட் பண்ணுற ஐடியா இருந்தால் இப்போ ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு. ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் கழிச்சு அம்மா வீட்டிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ்க்காக அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த ஃபஸ்ட்டு நாளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பலகாரம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது பழக்கம். ஒவ்வொரு ஃபேமிலி தனித்தனியாக வாங்கிட்டு வந்து பார்ப்பாங்க. நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா இப்போ ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸில் வேறு இருக்கோம், எல்லோரும் சும்மா தானே இருப்போம் வீட்டில். ஸோ எல்லாருமே ஒன்றா வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் மீட் பண்ண மாதிரி இருக்கும். அபிக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், எல்லாத்துக்கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், எல்லா வேலையும் ஒரே நாள்லேயே வந்து முடித்த மாதிரி. ஸோ பிளான் பண்ணி எல்லாருமே ஒரே நாளில் ஸ்வீட்டு, காரம், ஃப்ரூட்ஸு அப்படின்னு எல்லோரும் பார்க்க வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் ஒரு சின்ன கெட் டுகெதராக பிளான் பண்ணி அது ஒரு ஃபங்க்ஷனாகவே நடந்து முடிஞ்சிருச்சு. அபி அவங்க அம்மா வீட்டு சைடு ஒரு 40 பேர், இங்கே எங்கள் அப்பா அம்மா வீட்டு சைடு பார்த்திங்கன்னா ஒரு 45 பேர்னு ஒரு 85 பேர் வந்து கணக்கில் வந்துட்டாங்க. சரி, எல்லாத்துக்கும் வீட்டில் சமைச்சிட்டு இருக்க முடியாதுன்னு கடையிலேயே ஃபுட் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபுல்லாக வந்து வெஜ் மெனு தான். சாதம், சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், தயிர், வடை, பொரியல், அப்பளம், பாயசம்னு மெனு வந்து சூப்பராக இருந்தது. ஒவ்வொருத்தராக வந்து அப்போ தான் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. 12 மணிக்கு சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு எந்த ஃபங்க்ஷனுமே நீங்கள் வீடியோ போகிறதில்ல, உங்கள் அம்மா வீட்டு சைடு மட்டும் காமிக்கிறீங்கன்னு. என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு, அதாவது அந்த சைடில் பார்த்திங்கன்னா என்னோடய வளகாப்பு தான் கடைசியாக நடந்து முடிஞ்ச ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே தீபி வயசு இருக்க பசங்க. ஒரு 4 பேர் காலேஜ் போயிட்டுருக்காங்க, 2 பேர் இப்போ தான் ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாருமே கல்யாண ஏஜில் வந்து கிடையாது. என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ஃபங்க்ஷன் வர ஸ்டார்ட் ஆச்சுன்னு வைங்களேன், கண்டினியூஸாக 3 வருஷத்துக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்கும். எல்லாம் ஒரே ஏஜில் இருக்க பசங்க தான் வந்து இருக்காங்க. கேட்ட சிஸ்டருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்னேகா எங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஷீ இஸ் ஆல்சோ ப்ரெக்னென்ட். அவள் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கா, ட்ராவல் வந்து அதிகமாக பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவளும் வந்து ரெஸ்ட்டில் இருக்கா. கம்மிங் ஃபெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகாவுக்கு வந்து வளகாப்பு வந்து போட போகிறாங்க. இப்போது வந்து என் அம்மா வீடு சைடில் பார்த்திங்கன்னா என் தம்பி, எங்கள் அக்கா பையன் ஸ்னேகா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் இருக்கவங்க தான். ஸோ மேரேஜுன்னு ஸ்டார்ட் ஆனதும் ஒவ்வொருத்தருக்கும் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. உடனே வந்து ஸ்ட்ரெட் ஆச்சு, உடனே வந்து கல்யாணமும் வந்து பண்ணிட்டாங்க. அப்படியே அடுத்தடுத்த ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக வந்து இப்போது வந்துகிட்டே இருக்குது. நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சொந்த வாழ்க்கைக்காக ஓட வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கடைசி வரையும் ஓடிட்டே தான் இருக்க போகிறோம். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டி சந்திப்புகள் வந்து நம்ம மனசை வந்து ரொம்ப லேஸாகும். அதுவும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் ஒரு கிஃப்ட்டுனே வந்து சொல்லலாம். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே 3 அண்ணா 3 அக்கா ஒரு தம்பின்னு எல்லாத்தோடையும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக வந்து வளர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ஒவ்வொரு திசைக்காக வந்து போயிட்டோம். இந்த மாதிரி சேரும்போது நாங்கள் எங்களோட வளர்ந்த காலத்தில் நடந்ததெல்லாம் பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாகவும் எங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ என் கூட பிறந்தது ஒரு தம்பி தான். அண்ணா அக்கா எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்பாவோட அண்ணா பசங்க. ஸோ எங்கள் அப்பா பெரியப்பா எல்லாருமே கூட்டு குடும்பமாக ஒரே குடும்பத்தில் வந்து வாழ்ந்தவங்க. நாங்கள் இந்த மாதிரி மீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு செல்ல சண்டை இல்லாமல் எங்களுக்கு வந்து முடியாது. சண்டைன்னு அதை சொல்ல முடியாது, அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் அக்கா தங்கச்சி 4 பேர் ஒரு சைடு நின்றுக்குவோம். எங்கள் அண்ணா ஒய்ஃப், எங்கள் அண்ணி 3 பேர், என் தம்பி ஒய்ஃப் அப்படி அவங்க 4 பேர் வந்து ஒரு சைடு. அவங்க 4 பேர் ஒரு கேங்காக சேர்ந்து எங்களை பேசுவாங்க, நாங்கள் 4 பேர் சேர்ந்து அவங்கள பேசுவோம். அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஜாலியாக வந்து எங்களுக்கு டைம் வந்து போகும். அதே இப்போ அபி வருவா பாருங்கள், அவளோட ஆக்ஷன் மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு ஜாலியாக எங்களுக்கு வந்து போகும். அன்றைக்குமே ரொம்ப ஜாலியாக வந்து டே போனதே எங்களுக்கு வந்து தெரியல.
ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, பிடிச்சிருக்கும் வந்து நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.